இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயராக இமாத் வசீம் தான் இருக்காரு. இன்டர்நேஷனல் T20ல 50வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. சரிங்களா, இவர் ட்ரீம் டீம் வருவாரா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. மற்ற யூசர்ஸ் வந்து அவங்க கிளிக் பண்ணலாமா வேணான்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நேற்று மேட்ச் கூட மில்லர் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருந்தது. ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இடையே நடைபெறும் போட்டி வேர்ல்டு கப்ல 22வது மேட்சுங்க. சரிங்களா, இது எங்க நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே அந்த நசாவ் கிரிக்கெட் கிரவுண்டு USA நியூயார்க்ல வந்து தான் நடைபெறுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங்க்கு ஃபேவரான கிரவுண்டு தான். முன்னெல்லாம் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 70 வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 100க்கு மேலே வர மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதே போல் இன்னொரு பிளேயரை பற்றி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கிரிட்டான். இவர் தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 50 போட்டிருந்தாரு. செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 49 அடிச்சிருக்காரு. ஸோ 2 மேட்ச் நல்லா ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து நான் இவர் ட்ராப் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் மறுபடியும் இவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, நான் வந்து இந்த பிளேயரை ட்ராப் பண்ணிடுறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த 6 பிளேயர் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் நம்ம சொல்கிற மெத்தட் வந்து 100% வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சாலே போதும். ட்ரீம் டீம்ன்றது கண்டிப்பாக உட்காரும். சரிங்களா, ஸோ என்னோட ஆப்ஷனில் பாகிஸ்தான் பக்கம் பாருங்க, ரிஸ்வான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க நசீம் ஷா இருக்காரு. நெக்ஸ்ட் பாபர் அசாம் இருக்காங்க. சரிங்களா, கனடா பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைகர் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க கோர்டான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க நிக்கோலஸ் கிரிட்டான். சரிங்களா, மொத்தமா இந்த 6 பேர் தான் இருக்காங்க. ஓவராலா ஆன் டைம்ல வந்து செக் பண்ணி பாருங்க, பர்சன்டேஜ் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காங்க. நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, இந்த 6 பேர்ல வந்து 2 பேருன்றது கண்டிப்பா வந்து 100% ட்ரீம் டீம் வந்துடும். அடுத்து நம்ம பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்க ஆப்ஷன் தான். எப்படின்னா 2, 3, 4, 5 இதுல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்றது அன்னைக்கு மேட்ச்ல வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பிடிக்கிறது தான் அன்னைக்கு மேட்சுக்கான இதாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க பிளேயரை ரிமூவ் பண்றப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயரை வந்து ஈஸியாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் ராங்கா பிளேயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பயங்கரமாக அடிவாங்க. சரிங்களா, அதுக்காக தான் நம்ம சொல்றது. ஸோ யூனிவர்சல் கேப்டனா வந்து யார் இருக்காரு? நசீம் ஷா தான் இருக்காரு. ஸோ 2 டீம்லயும் உள்ள ஃபேண்டசி டாபிக்ஸ் யாருன்னா, கனடா பக்கம் வந்து லைகர் இருக்காரு. அதே பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா நசீம் ஷா தான் இருக்காரு. ஸோ என்னோட ஆப்ஷன்ல நேத்து பாருங்க முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து வெளியே போயிட்டாரு. அதே போல சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் மார்க்கோ யான்சன் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே நேற்று மேட்ச்ல ஃபேண்டசி டாபிக்ஸ் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி டாபிக்ஸ் 2மே வெளியே போகுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கம்பல்சரியா வந்து ஒன்றுன்றது கேரண்டியா வந்துடும். இன்னொரு பிளேயர் வந்து வைக்கிறது உங்க ஆப்ஷன் தான். சரிங்களா, என்னோட ஆப்ஷன்ல லைகர் வந்து நான் கண்டிப்பா பிக் பண்ணிடுறேன். என்ன ரீசன்னா, கர்நாடகா பக்கம் வந்து இப்போதைக்கு இவர் ஒருத்தர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு. அதே போல பவுலிங்லும் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர் தான். ஸோ இவர் என்னோட டீம்ல வைக்கிறேன். நசீம் ஷா வந்து என்னோட டீம்ல வந்து டிராப் பண்ணிடுறேன். சரிங்களா, யூனிவர்சல் கேப்டன் வந்து எல்லாரும் இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் லீக் விளையாடுறவங்க வந்து தயவு செஞ்சு ட்ராப் பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க. நான் வந்து எதுக்காக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீம் ஷாவும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாரிஸ் ராஃபும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக 2மே வந்து சேம் அதே பர்ஃபார்மன்ஸ் வருமானது டவுட் தான். ஸோ அதனால தான் நான் நசீம் ஷா வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ லைகர் வந்து என்னோட டீமில் இருப்பார். நெக்ஸ்ட் பாபர் அசாம் ரிஸ்வான் 2 பேருமே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நிக்கோலஸ் கிரிட்டானும் ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் 4 பேர் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இவரு போய் இந்த கோட்டான் இவரை வந்து நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 20 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. இவர் தான். சப்போஸ் இவருக்கு வந்து விக்கெட் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் லோ பர்சன்டேஜில் ஒரு பவுலர் காட்டுறேன், அவர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் ஸ்டாட்ஸ் படி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால ரிஸ்வான் பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன டீம் வரப்பெல்லாம் நல்லா அடிச்சிருவாரு. அதனால நம்ம பாபர் அசாம் பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் தான். சப்போஸ் பவர் பிளேல அவுட் ஆகிட்டா கூட ஏதாச்சும் கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சி உள்ள வந்துருவார். அதுக்காக ரிஸ்வானை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஆப்ஷனில் இவங்க 4 பேர் கொடுக்குறேன். நசீம் ஷாவும் நான் சொல்லிட்டேன், இவர் ஏற்கனவே வந்து 2 முறை ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு நிக்கோலஸ் கிரிட்டானை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த மிஸ்ஸர் டைப் பிளேஸ் பார்த்துடலாம். என்னோட ஆப்ஷனில் வந்து என்னென்னா, எப்பயுமே இந்த 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸை பிடிக்க. ஸோ பாருங்கள், ஃபக்கர் ஜமான், லைகரு, நசீம் ஷா. ஸோ நசீம் ஷா இந்த ஆப்ஷனில் தான் நான் சொன்ன 50-50 ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வராமல் போகலாம் அந்த கேட்டகரி தான். லைகர் என்னோட டீமில் இருப்பார் சென்ட்ரல் ரவுண்டர்ன்றதுனால. ஸோ ஃபக்கர் ஜமான் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கான் வந்து பிளேயிங் லெவலில் இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க. எகெயின் பாகிஸ்தான் பக்கம் வந்து சாம் ஆயுபு வந்து பிளேயிங் லெவலில் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஆன் டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ சப்போஸ் மேபி உஸ்மான் கானே இருந்தாருன்னா நம்மளுடைய ஆப்ஷன் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள், யார் வந்து சென்ட்ரல் கீப்பராக வராங்கன்றதை. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற பாயிண்ட்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா, பிளேயர் பிடிக்கிறது தான் வந்து. ஸோ பாருங்கள், மோவா தான் இருக்கார். ஸோ இவர்
டபுள் ஆப்ஷன்றதுனால இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கனடா பக்கம், சரிங்களா. ஸோ என்னோட டீமில் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாருன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு என்னோட ஆப்ஷனில் வந்து நான் யாரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லோ பர்சன்டேஜ் பிளேயர் பாருங்கள், பாகிஸ்தான் பக்கம் யார் இருக்காருன்னா இப்போதைக்கு இஃப்திகார் அகமது இருக்காரு. சேம் ஆயிப் மேபி பிளேயிங்கில் இருந்தால் சேம் ஆயிப் வந்து வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இம்மாத் வசீம் இருக்கார், சரிங்களா. ஸோ உஸ்மான் கான் இருக்கார். ஸோ உஸ்மான் கானா சேம் ஆயிபான்றதை ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கனடா பக்கம் பாஜுவா இருக்கார். நெக்ஸ்ட் பாருங்கள் சிங் இருக்கார். அடுத்து பவுலிங் ஆப்ஷனில் சித்திக் இருக்கார், சரிங்களா. ஸோ நம்மளோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். சித்திகை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம எப்படி வைக்கிற மாதிரி இருக்கும்னா கோர்டன் அண்ட் சித்திக் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஸோ 2ல் 1 உள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை சித்திக் எடுத்தால் கோர்டன் ட்ராப் பண்ணுங்கள், கோர்டன் எடுத்தால் சித்திக்கு ட்ராப் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ என்னோட டீம் வந்து ஒரு டீம் அந்த மாதிரி மாறி மாறி வச்சுக்கிறேன், சரிங்களா. லோ பர்சன்டேஜில் இந்த டீமில் இருக்கக்கூடியவங்க இம்மாத் வசீம் நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப பர்சன்டேஜ் லோவாக இருக்கார். கம்பல்சரியாக என்னோட டீமில் வந்து இம்மாத் வசீம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆப்போசிட் டீமில் நம்ம ட்ராப் பண்ணுங்க இல்லைங்களா 2 மேட்ச் ஹெவியான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு, அது நிக்கோலஸ் கிரிட்டன் அவர் மட்டும்தாங்க லெஃப்ட் ஹேண்டர், மீதி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் வராங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் இம்மாத் வசீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த லோ பர்சன்டேஜில் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. மேபி சேம் ஆயிப் வந்தால் அவரை கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இவங்களாம் வந்து பெருமளவு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இவங்களாம் நான் ட்ராப் பண்ணிடுறேன். இஃப்திகார் அகமது கூட ட்ராப் பண்ணிடுறேங்க, ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சும் சரியாக பயன்படுத்துறதில்ல. அதனால் ஸோ 2 பேர் தான் என்னோட ஆப்ஷனில் லோ பர்சன்டேஜில் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்காங்க. என்னோட ஆப்ஷனில் யாரெல்லாம் பிக் பண்ணுறேன்னு வாங்க சொல்லிடுறேன். ரிஸ்வான் பிக் பண்ணுறேன், மோவோ பிக் பண்ணுறேன், உஸ்மான் கான் ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாபர் அசம் இருப்பார், கிரிட்டன் ட்ராப் பண்ணுறேன், ஃபக்கர் ஜமான் ட்ராப் பண்ணுறேன், தாலிபால் வந்து பிக் பண்ணிக்கிறேன். என்ன ரீசனாக இன்டர்நேஷனல் T20 ஒரு 7 டைம் பக்கம் வந்து 50 போட்டிருக்காரு. மேபி ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சா கூட போதும், நம்மளுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதனால் டாப் ஆர்டர்லேயே வரதுனால நான் பிக் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஜோன்சன் இவங்க 2 பேருமே வந்து ஹிட்டர் தாங்க, சரிங்களா. உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டீமில் வந்து இவரை ட்ராப் பண்ணிட்டு இவரை பிக் பண்ணிக்கிறேன், பாஜுவா ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லைகர் இருப்பார், சதாப் கான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், இமாத் வசீம் பிக் பண்ணுறேன், ஜாஃபர் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஜாஃபர் வந்து ஏன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 49 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. மேபி அடுத்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்த்து இவரை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இஃப்திகார் அகமது ட்ராப் பண்ணுறேன், சிங்கு ட்ராப் பண்ணிடுறேன். அதுக்கு பதில் பவுலிங் ஆகல யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட டீம் வந்து நசீம் ஷா கூட கட் பண்ணிடுறேங்க. ஹாரிஸ் ராஃப் வந்து பிக் பண்ணிடுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 99 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காரு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட்டுகள் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அதுக்காக வந்து 100 விக்கெட்டுகள் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அதுக்காக நான் வந்து ஹாரிஸ் ராஃபை யூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி லெஃப்ட் ஹேண்ட் சீமர். ஸோ இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்போசிட் டீமில் நிறைய ரைட் ஹேண்ட்ஸ் இருக்காங்களா, இவரை வந்து பிக் பண்ணிக்கலாம். முகமது அமீரை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். என்ன ரீசனாக கேட்டிங்கன்னா இப்போ எல்லா பவுலரும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்காக தான் நான் முகமது அமீரை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடன் பிக் பண்ணுறேன், சனா கூட ட்ராப் பண்ணிடுறேன். சித்திக்கு வந்து ஒரு டீமில் வந்து பிக் பண்ணுறேன், ஒரு டீமில் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயரை காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தான் இருக்கிறாங்க. சேம் ஆயிப் லெவலில் இருப்பாருன்ற கெஸ்ஸிங்கில் இவ்வளோ வச்சுங்க. சப்போஸ் இவர் லெவலில் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சித்திக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இதில் யாராச்சும் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர் பாகிஸ்தான் பவுலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் நசீம் ஷாலாம் டேரெக்டாக நான் ட்ராப் பண்ணிட்டேன், யூனிவர்சல் கேப்டனாக தான் இருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நசீம் ஷா கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ என்னோட டீம் வந்து இதுதான். நான் வந்து ஆப்போசிட் டீமில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஸ்கோர் வந்து ஒரு 100 பக்கம் போவோம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இவரை லைகர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அஃப்ரிடே கூட ஒரு வயசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ அடுத்து நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.